ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது முக்கியமான அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படத்தோட இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ 6 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயின்னு இருக்குது. பட்டைய கிளப்பினுக்கு எங்கே பார்த்தாலும் வெறும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துன்னு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த ட்ரெய்லரோடைய அந்த லாஸ்ட் ஷாட் எல்லாருமே அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிக்காக தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த நிலையில் ஆடியோ லான்ச்சில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பராக ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஸோ என்னுடைய அப்பா ஒரு கண்டக்டர், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கூலி நம்பரை தான் ரஜினி சார் அவருக்கு இந்த படத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கூலியில். ஸோ அது என்னோட அப்பாவுக்கு நான் ஒரு ட்ரிபியூட்டாக நான் தரணும்னு நினச்சேன். அதனால் ரஜினி சாருக்கு அந்த நம்பரை கொடுத்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அடுத்தது தலைவரோட ஸ்பீச்சுங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு போயிட்டாரு. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலா அஜித்துக்கு வெங்கட் பிரபு அவர்கள் மங்காத்தா படத்தில் ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துருப்பாரு. எத்தனை நாள் தான் நான் நல்ல நாளே நடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாகார்ஜுனா இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செம்ம எனர்ஜி. பார்க்க அப்படியே பல வெள்ளையாக இருப்பார். நான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துன்னு முடியெல்லாம் கொட்டி போயிட்டு நரைச்ச முடியோடு நின்று பார்த்துனப்பேன். எப்படி சார் உங்களால் இந்த வயசில் எப்படி பலன்னு இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸசைஸ் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் கூலாக அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்பலை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமேட்டா லோகேஷ் கனகராஜை பற்றி பேசும்போது, லோகேஷ் கனகராஜ் 2 மணி நேரத்துக்கு இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் உட்காந்து பார்த்தேன் முடியல, படுத்து பார்த்தேன் முடியல, தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன் அப்போவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக பார்த்தினாக்கா அந்த விஷயத்தை கொண்டு போயிருந்தார். கடைசியாக கூலி படத்தை பேசும்போது, கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். எங்கள் எல்லாருடைய திரையுலக வாழ்க்கையிலையும் இது ஒரு முக்கியமான படம் இது. ஸோ எல்லா பெரிய ஐகான்ஸ்லாம் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அது கண்டிப்பாக இந்திய அளவில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் ட்ரெய்லரை பற்றிலாம் நம்ம நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.